நேற்றைக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் சிஎஸ்கே நடந்த T20 ஐபிஎல் போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் பேட்டிங் பவுலிங் சொல்லி எல்லா துறைகளிலும் பட்டையை கிளப்பினாங்க. ஆனால் சிஎஸ்கே இப்படியெல்லாம் கேவலமாக ஆடணுமா, மட்டமாக ஆடணுமா, மோசமாக ஆடணுமா, அப்படி ஒரு விளையாட்டை விளையாண்டு 127 ரன் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து மக்களை வெறுப்பேற்றினாங்க. துண்டு ஒரு முறை தவழலாம், ஆனால் சிஎஸ்கேக்கு இப்போ வருஷம் துண்டு தவற ஆரம்பிச்சிச்சு. எல்லா ஃபார்மெட்லையும் கப்பு வாங்கி கொடுத்தாரு தோனி. அது மட்டும் இல்லைங்க, எல்லா ஃபார்மெட்லையும் கப்பு வாங்கி கொடுத்த தோனி கோடான கோடி ரசிகர்களை சிஎஸ்கே தேட்டி கொடுத்துருக்காரு. அதையெல்லாம் தவிடு பொடியாக்கி நிர்மூலமாக்கக்கூடிய வகையில் சிஎஸ்கே வீரர்கள் நேற்று விளையாண்ட ஆட்டம், இவர்கள் ஜெயிப்பார்களா, இவர்கள் தன்னம்பிக்கையோடு ஆடுகிறார்களா அல்லது காசுக்காக விளையாடுகிறார்களா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய ஆட்டம் இருந்தது. ஏன்னா ஒரு தடவை தான் துண்டு தவறலாம், இப்போ வருஷம் துண்டு தவற ஆரம்பிச்சிச்சுங்க. 20 ஓவரில் 11 பேர் சேர்ந்து 127 ரன் ரொம்ப கஷ்டப்பட்டு அடிச்சாங்க. ஆனால் 15 வயசு பொடி பையன் சூரியவன்சி வெறும் 14 பால் 50 ரன் அடிச்சு இவங்க சிஎஸ்கே அடிச்ச ஸ்கோர்ல பாதி ஸ்கோர் அவங்க ஒருத்தனை அடிச்சு போயிட்டாங்க. அப்படி ஒரு அற்புதமான நாக்கு. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் எல்லோருடைய எதிர்பார்ப்பு சிஎஸ்கே கிடையாதுங்க. நிச்சயம் அது சூரியவன்சியா தான் இருக்க முடியும். ஏன்னா அப்படி ஒரு ஆட்டத்தை பால்லேருந்தே தன்னுடைய அதிரடியை காட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க. அவ்வளவு ஒரு அழகான ஒரு ஆட்டத்தை கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் உலக சாம்பியன்கள் நிறைந்த அணி, சஞ்சு சாம்சன், சிவம் துபே, ஆயுஷ் மாத்திரை அண்டர்-19 கப் அடிச்சு கொடுத்தாரு. இத்தனை பேர் இருந்தும் அந்த ஆட்டத்தை சரியான முறையில் இந்த கையாளலை. அதே சமயத்தில் 14 கோடி ரூபாய்க்கு எடுத்த ஒரு சின்ன பையன், அந்த பையனும் சரியா ஆடலைங்க. மொத்தத்தில் சிஎஸ்கேவின் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மோசம் தான் சொல்லணும். இனி வரும் காலத்தில் சிஎஸ்கே சிறப்பாக விளையாடினாலும் வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு விளையாடுவார்களா அல்லது எதிரணியின் தாக்குதலை வியூகங்களை சமாளித்து ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு விளையாடுவாங்களா, கப் அடிப்பாங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. விசில் போட சொன்னவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு எல்லா டீம்களும் சிஎஸ்கேக்கு எதிராக சங்கூதிட்டு இருக்காங்கிறத நிச்சயம் பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் சிஎஸ்கே எப்படி ஆடுவார்கள்.